அதனால் இந்த 2 மொழி போதும், 3வது ஒரு மொழியை கொண்டுட்டு வந்து அவங்கள ரொம்ப இது பண்ண வேண்டாம், கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் தானே தவிர 2வது கட்டாயமாக வேண்டாம். இப்போ விருப்ப பாடமாக தான் மற்ற பள்ளிகள்ல எல்லாம் வச்சுருக்காங்களே தவிர அது கட்டாயமாக கிடையாது. ஹிந்தி எடுத்து தான் ஆகணுங்கிறது கேந்திர வித்யாலயாவில் தான் இருக்குது. இவர்கள் மும்மொழி கொள்கை வந்தாக்க தமிழ் அழிந்து போயிடும், மாநில மொழி அழிந்து போயிடும் என்கின்ற முட்டாள்தனமான கருத்தை தொடர்ந்து தமிழர்கள் மத்தியிலே வைத்து அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் முட்டாள்கள், அவர்களால் 3 மொழிகளை கற்க இயலாது, அவர்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திமுக காரங்களும் வழக்கம் போல பொய்ய பரப்பிட்டு இருக்கிறாங்க. 3வது மொழி ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லி மத்திய அரசு சொல்லிச்சா? ஹிந்தி படிச்சவங்க பூரா இன்னைக்கு ஒண்ணும் இல்ல சார். வடநாட்டுல திரும்பவும் சொல்றேன், வடநாட்டுல ஹிந்தி படிக்கணும்னு சொல்லவே இல்லைங்க. 3வது மொழியாக இருக்கக்கூடிய மொழி ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு மொழியை படிக்கலாம். அவங்க தெலுங்கு படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா 3வதாக அதற்கான வாய்ப்பு அரசு பள்ளியில இல்ல. அப்ப அதை ஏற்படுத்தி தர வேண்டியது அரசாங்கத்துக்கு சேருங்க. இப்ப நான் கேட்கிறேன், கொஞ்சம் இருங்க செந்தில். 2வது விஜய் ஆதரிக்கிறாருன்னு சொல்றாங்க. விஜயோட பையன் எங்க படிச்சிட்டு இருக்காரு? இன்டர்நேஷனல் பள்ளியில படிச்சிட்டு இருக்காரு. சீமானோட பையன் எங்க படிச்சிட்டு இருக்காரு? இதே அடையாறுல தரமணியில இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பள்ளியில படிச்சிட்டு இருக்காரு. அங்க எல்லாம் உங்களுடைய பசங்க எல்லாம் 3வது மொழியை கற்றுக்கொள்ளலாம். ஹிந்தி படிச்சு எவையா முன்னேறி இருக்கான்? நான் சொல்லல. ஹிந்தி படிச்சு எவன் முன்னேறி இருக்கான்? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இங்க இருந்து பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து இங்க ஆட்சியில் உட்கார்ந்திருக்க திமுக தமிழ்நாட்டில் அறிவாளிகள் இல்லைன்னு சொல்லி தானே நீங்க பிரசாந்த் கிஷோரை பீகார்ல இருந்து கூப்பிட்டு வந்தீங்க. பீகார்ல இருக்க முட்டாள்னாக்க நீங்க எப்படிப்பட்ட முட்டாள்? செய்திகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்க மனோஜ். இன்னைக்கு நம்ம விவாதத்தில் யாரெல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிறாங்க பாத்தீங்கன்னா, பாரத மாதா செந்தில் இந்து முன்னணி கட்சி முனைவர் காமாட்சி நாயுடு திமுக அவர் நம்ம விவாதத்தில் இன்னைக்கு கலந்துக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக தரப்புல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மும்மொழி கொள்கைகள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு சென்னையில. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது தமிழகத்தை பொறுத்த மட்டும் 1964-65 காலகட்டங்களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. அப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது அப்போ எங்களுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை தமிழும் அதற்கு இணையாக ஆங்கிலமும் 2 மொழிகள் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வாக்குறுதி கொடுத்து சொன்னாங்க. இது காலம் வரை அப்படி தான் நடந்தது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த காலம் உடனே மணி ஆர்டர் ஃபார்மு, ரயில்வே டிக்கெட்டு, அது இதுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஹிந்தியிலேயே பூத்திட்டாங்க. ஆங்கிலம் ஹிந்தி தான் வந்தது. மணி ஆர்டர் ஃபாரத்தில் கூட அந்த மாதிரி தான் வந்தது. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கிளப்பின பின்னாடி அதுக்கப்புறம் 2 பக்கம் அச்சிட ஆரம்பித்தாங்க. இது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸுகள்லேயும் அந்த மாதிரி ஹிந்தியில் தான் எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம ஹிந்திக்கு நம்ம எதிரிகள் அல்ல, ஹிந்திக்கு எதிரிகள் அல்ல. ஆனால் அதே சமயத்தில் இந்தியை ஏற்றுக்கொள்ள காலம் வர இந்தியை அவங்களா படிப்பாங்க. இப்போ எல்லா பள்ளிகள்லையும் ஹிந்தி இருக்குது. எல்லா பள்ளிகள்னா அரசு பள்ளிகளை தவிர தனியார் பள்ளிகள்ல எல்லாம் விருப்ப பாடமாக ஹிந்தி வச்சுருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் என் பையன் டிஏவி ஸ்கூலில் படிக்கிறான். அவன் என்னுடைய பேரன், அவன் ஹிந்தியை விருப்ப பாடமாக எடுத்திருக்கான். ஆங்கிலம் தமிழ் 3 எடுத்திருக்கான். அதே மாதிரி கேந்திர வித்யாலயா ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கேந்திர வித்யாலயா பள்ளிக்கூடம், அங்கே இதே மும்மொழி கொள்கை இருக்குது. அதே மாதிரி சிபிஎஸ்சி மும்மொழி கொள்கை வச்சுட்ருக்காங்க. அரசு பள்ளிகளில் வேண்டாம். ஏன்னா அரசு பள்ளி மாணவர்கள் பின்தங்கிய வகுப்பினர் தான் அங்கே படிக்க வர்றாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஹார்ட் சப்ஜெக்ட் எல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 மொழி படித்தா போதும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஹிந்தி கற்றுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அதே அரசு பள்ளி மாணவர் ஹிந்தி கற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருது? இல்லை, இப்போ அது விருப்ப பாடமாக 3வது லாங்குவேஜாக அவங்க வச்சுருக்காங்க. இப்போ இதில் நம்ம அந்த மாதிரி வைக்க இயலாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தமிழ் படித்தாதான் இங்கே தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புங்கிறத நம்ம ஒரு சட்ட வடிவம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்குங்கிறது ஏற்கனவே ஒன்றிய அரசால் அனுமதிக்கப்பட்ட மொழி. அதனால் இந்த 2 மொழி போதும், 3வது ஒரு மொழியை கொண்டுட்டு அவங்கள ரொம்ப இது பண்ண வேண்டாம், கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் தானே தவிர 2வது கட்டாயமாக வேண்டாம்.
இப்போ விருப்ப பாடமாக தான் மற்ற பள்ளிகள்ல எல்லாம் வச்சிருக்காங்களே தவிர அது கட்டாயமா கிடையாது. ஹிந்தி எடுத்து தான் ஆகணுங்கிறது கேந்திர வித்யாலயால தான் இருக்கு. இப்போ டிஏவி ஸ்கூல்ல அது கிடையாது. பிரெஞ்சு எடுக்கலாம், ஜெர்மன் எடுக்கலாம், ஜப்பான் எடுக்கலாம், ஏதாவது ஒரு மொழி 3வது மொழியை எடுக்கலாம். ஆனா இவங்க அந்த மாதிரி சொல்லலை. கட்டாயமா இந்த மொழி கொள்கை வேணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் பிரச்சனையை தவிர இப்ப நெருக்கி பாத்தீங்கன்னா எல்லாரும் ஹிந்தி தெரியுது. 2வது ஹிந்தி எந்த மாநிலத்தை சேர்ந்த மொழி சொல்லுங்க? இந்திக்கு ஏதாவது வட மாநிலம் எந்த மாநிலம்? பீகார்ல மட்டும்தான் ஒரிசா. அதெல்லாம் இந்திக்குன்னு தனி மாநிலமே கிடையாது இந்தியால, புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு வழி இருக்கு. மேற்கு வங்கம்னா அவங்க வங்க மொழி பேசுவாங்க, சரியா? இந்த மற்ற மாவட்ட காஷ்மீர் எடுத்தீங்கன்னா அவங்க அந்த காஷ்மீரிங்கிற ஒரு இது பேசுவாங்க. மராட்டியத்துல போனீங்கன்னா அங்க மராட்டிய மொழி. இங்க கர்நாடகா போனீங்கன்னா அவங்க கர்நாடகத்துல அவங்க ஒரு மொழி பேசுறாங்க, கேரளால அவங்க மொழி, தமிழ்நாட்டுல இப்படி, ஆந்திரால தெலுங்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மொழி இருக்கு இல்லையா? அப்படி குஜராத்ல கூட குஜராத்தி தான் பேசுவாங்களே தவிர ஹிந்தி பேச மாட்டாங்க. வேணா மராட்டி பேசுவாங்க. ஏன்னா அது குஜராத் மராட்டியத்தோட தான் சேர்ந்து இருந்தது. எனக்கு தெரியத்தான் அது பிரிஞ்சு போச்சு. குஜராத்னு தனி மாநிலமா பிரிச்சாங்க. ஸோ ஆகையினால ஹிந்தி கத்துக்கிடணுமா அப்படின்னா கம்பல்சரியா இருக்கக்கூடாது. நான் கத்துக்கிடலாம், அது அவங்க விருப்பம், அவ்வளவுதான். அதனால எங்களுக்கு ஹிந்தி வேண்டாம். சரி ஐயா, உங்களோட கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க. அதாவது மும்மொழி கல்வி திட்டம் அதை இன்னைக்கு இந்தியா முழுவதும் புதிய கல்விக் கொள்கையை மத்திய அரசு அமல்படுத்தும் பொழுது ஒரு கல்விக் கொள்கை 36 வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே கல்விக் கொள்கையிலிருந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்திற்கேற்ப மாற்ற வேண்டும் என்று மத்திய அரசு, மோடி அரசு முயற்சி செய்து அதற்காக ஆய்வுகள் 5 ஆண்டுகள் நடத்தி அது மக்கள் மத்தியிலையும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடியவர்களையும் அதுக்கான கருத்துக்களை வாங்கி அதுக்கப்புறமா அதை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை நடத்திட்டு இருக்காங்க. அதற்காக நிதிகளையும் மத்திய அரசு ஒதுக்குது. அப்ப இந்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இவர்கள் மும்மொழி கொள்கை வந்தாக்க தமிழ் அழிந்து போயிடும், மாநில மொழி அழிந்து போயிடும் என்கின்ற முட்டாள்தனமான கருத்தை தொடர்ந்து தமிழர்கள் மத்தியிலே வைத்து அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் முட்டாள்கள், அவர்களால் 3 மொழிகளை கற்க இயலாது, அவர்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை என்று இவர்கள் யார் முடிவு பண்றதுக்கு? 3 மொழிகளை கற்கக்கூடிய அறிவு ஏன் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இல்லையா? அவர்களுக்கு 3வதாக இந்தி தான் படிக்க வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லவில்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திமுக காரங்களும் வழக்கம் போல பொய்ய பரப்பிட்டு இருக்கிறாங்க. 3வது மொழி ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லி மத்திய அரசு சொல்லிச்சா? புதிய கல்விக் கொள்கை சொல்லிச்சா? அல்லது மும்மொழி கல்வி திட்டம் வந்துச்சுன்னா 3வது மொழி கண்டிப்பாக ஹிந்தி இருக்கணும்னு எந்த சட்டத்துல சொல்லியிருக்கு? இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெயின்லயா இருக்கட்டும், ட்ரெயின்ல டிடிஆர் இருக்கட்டும், உங்க ஹோட்டல்ல இருக்கட்டும், எங்க போனாலும் இந்திக்கு வட மாநிலத்தோட அதிகமா இருக்கிறாங்க. அப்ப நம்ம தமிழக மக்களுக்கு இங்க உரிமை மறுக்கப்படுதா? அதாவது நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எங்க போனாலும் இந்திக்காரங்க வராங்கன்னா தமிழன் எல்லா ஊர்லயும் இருக்கான், எல்லா நாட்டிலயும் இருக்கான், எல்லா மாநிலத்திலயும் இருக்கான். கூகுள் பிச்சை இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கூகுளினுடைய சிஇஓவா இருந்துகிட்டு இன்னைக்கு உலகத்துக்கே மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தமிழரா இருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கவங்களும் இங்க வரதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? உடனே இந்திக்காரன் வந்துட்டான். கொஞ்சம் இருங்க சார். இன்றைக்கு ஹிந்தி படிக்காம தமிழ்ல படிச்சு தமிழ் மீடியத்துல படிச்சவங்க, ஆங்கிலத்தை இணைப்பு மொழியா படிச்சவங்க இன்னைக்கு உலகத்துல பூரா, இப்ப நீங்களே சொன்னீங்களே கூகுள்ல, அவர் யாரு? என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு. அவர் இன்னைக்கு அவர் தான் நம்பர் 1 இருக்காரு. அப்ப அவங்க எல்லாம் ஹிந்தி படிச்சா போனாங்க. ஹிந்தி படிச்சவங்க பூரா இன்னைக்கு ஒண்ணும் இல்ல சார். வடநாட்டுல ஹிந்தி படிக்கணும்னு சொல்லவே இல்லைங்க. 3வது மொழியாக இருக்கக்கூடிய மொழி ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு மொழியை படிக்கலாம், கன்னடத்துல இருக்கக்கூடிய மொழியை படிக்கலாம், மலையாளத்தை படிக்கலாம், குஜராத்தில் இருக்கக்கூடிய மொழியை படிக்கலாம், மராத்தியை படிக்கலாம். எந்த மொழி விருப்ப பாடமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவை இருக்கிறதோ, அதிகமான 50% மேல இருக்கக்கூடியவர்கள் இதை விருப்பப்பட்டாங்கன்னா அங்க அந்த மொழி படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் புதிய கல்விக் கொள்கை. ஆனா இவர்களுக்கு என்ன தெரியுங்களா? இப்ப ஆந்திரா கூடிய இருக்கக்கூடிய மக்கள் இங்க அதிகமா ஒரு பகுதியில் வசிக்கிறாங்கன்னா அவங்க தெலுங்கு படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா 3வதாக அதற்கான வாய்ப்பு அரசு பள்ளியில இல்ல. அப்ப அதை ஏற்படுத்தி தர வேண்டியது அரசாங்கத்துக்கு சேருங்க. இப்ப நான் கேட்கிறேன், கொஞ்சம் இருங்க செந்தில்.
நீங்கள் இப்போ தெலுங்கு படிக்கிறதுக்கு வந்து தெலுங்குக்கு வந்து ஏற்கனவே எங்களுக்கு வந்து 40 ஸ்கூல்களில் டீச்சர்ஸ் இல்லாமல் இருந்தாங்க. தமிழ்நாடு அரசு நாங்கள் ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் போட்டு தமிழ்நாடு அரசு ஜெயலலிதா அம்மா இப்போ போடாமல் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வந்த உடனே இந்த பார்டரில் இருக்க தெலுங்கு பள்ளிக்கூடம் எல்லாமே பார்டரில் இருக்க தெலுங்கு பள்ளிக்கூடத்துக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஆசிரியர்கள் நியமிச்சாச்சு. இப்போ அங்கே எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு பேர் என்ன? அந்த பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மூன்றாவதாக ஒரு மொழி படிப்பதற்கு அங்க ஏற்பாடு செய்து கொடுக்குறீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் மத்திய அரசு தமிழ்நாடு முழுக்க நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்றதுல என்ன பிரச்சனை? இப்போ வந்து திமுக மட்டும் எதிர்த்தா பரவாயில்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த கட்சி வந்து எங்களுக்கு மும்மொழி கல்விக் கொள்கை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அது கட்சி நம்ம சீமானம் எதிர்க்கிறாங்க இல்லையா? பிஜேபியை தவிர எல்லாமே எதிர்க்கிறாங்க. அதாவது மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் பேசியிருக்கிறாரு. தர்மேந்திர பிரதான் சொல்லுச்சா சார்? அப்ப திமுக கட்சி இல்லைங்களா? நீங்க திமுக கட்சி இல்லைங்களா? அதிமுக கட்சி இல்லைங்க. நீங்க வந்து எல்லா கட்சின்றது எப்படி? அப்ப காங்கிரஸ் சொல்லுச்சா, கம்யூனிஸ்ட் சொல்லுச்சா, இந்திய கம்யூனிஸ்ட் சொல்லுச்சா, ஆம் ஆத்மி சொல்லுச்சா? யார் சொன்னாங்க? அவங்க தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகள் இப்ப பேசுறாங்க. தமிழக உரிமை கம்யூனிஸ்ட், தமிழ் இருக்கக்கூடிய காங்கிரஸ். தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைப்பாடு தெளிவாக இருக்கின்றது. ஆனால் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், இந்த மாநில பிரிவினை பேசக்கூடிய கட்சிகள், இந்த மாநில மொழியை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய கட்சிகள் இங்க வந்து என்ன பண்றாங்க? இந்திய எதிர்ப்புன்னு சொல்லி ஓட்டு வங்கிக்காக உண்மையிலே தேசியத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிறாங்க. இது என்ன பிரச்சனை? தமிழ் மொழியினோடு தமிழ் மொழி இப்ப நான் ஒன்னு சொல்றேன், 2006 வரை தமிழ் கட்டாயம் என்கின்ற சட்டம் இந்த தமிழ்நாட்டில இருந்துச்சா? அதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தாரு மு க ஸ்டாலின் அவர்கள், மு கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணாரு? 2006க்கு முன்னாடி கட்டாயம் தமிழ் வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பள்ளிகளிலும் கொண்டு வந்தாரா சட்டம்? இல்லைங்க. அப்ப இவர்கள் தமிழ் மொழியை தமிழை இந்திய எதிர்ப்புன்ற பேர்ல அரசியல் பண்றதுக்காக தான் இதை பயன்படுத்துறாங்க. இவங்களுடைய பள்ளிகள் இருக்குங்க, திமுக கட்சிக்காரங்க நடத்துகின்ற பள்ளிகள் தமிழ்நாடு முழுக்க நூற்றுக்கணக்கான பள்ளிகள் இருக்கு. நூற்றுக்கணக்கான பள்ளிகளும் சிபிஎஸ்இ சென்ட்ரல் போர்டு சிலபஸ், அந்த சென்ட்ரல் போர்டு சிலபஸோட வந்து பள்ளிகளை நடத்தி அந்த பள்ளிகள் வந்து வருமானங்களை தேட்டி இங்க இருக்கக்கூடிய சன்ஷைன் பள்ளியாக இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய சென்னை பப்ளிக் ஸ்கூலாக இருக்கட்டும், இதெல்லாம் திமுக சார்ந்த குடும்பத்தார் நடத்துகின்ற பள்ளிகள். இந்த பள்ளிகள்ல மும்மொழி திட்டம் இருக்கா இல்லையா? இவர்கள் அதை ஏத்துக்கிறாங்களா இல்லையா? கண்ண இவரு புரிஞ்சு பேசுறாரா புரியாம பேசுறா? புரிஞ்சு தெளிஞ்சு பேசுறேன், நீங்க புரிஞ்சுக்க கூடாதுன்னு பேசுறீங்க. அதாவது சிபிஎஸ்இ சிலபஸ்ங்கிறது, சிபிஎஸ்இ ஸ்கூலுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய அனுமதியோடு நடத்தக்கூடிய பள்ளி. மத்திய அரசு அனுமதினா அவங்க இந்த மும்மொழி கொள்கையை நீங்க கடைபிடித்தா தான் நான் உங்களுக்கு அனுமதின்னு சொல்லி அவங்க சிபிஎஸ்இ சொல்றாங்க. அதனால அதை அவங்க தனியார் அவங்க அதை விருப்பப்பட்டு அதை வாங்கி நடத்துறாங்க. முக்கிய நிர்வாகிகள் கொள்கையை விட்டு கொடுத்து விட்டு தன்னுடைய பள்ளியில காசு கிடைச்சா போதுமா உங்களுக்கு? சும்மா இருங்க சார், நீங்க சும்மா மக்கள் ஏமாத்தாதீங்க சார். சரி சார், ஒன்னு கேக்குறேன். அரசு பள்ளி ஒன்றிய அரசு நடத்துற பள்ளி, இது மாநில அரசு. ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் ஐயா, இது மட்டும் பதில் சொல்லட்டும். தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை வந்ததுன்னா இந்தி வந்துரும்ன்றாரு. பள்ளிகள்ல படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் வந்து 3வது மொழி கற்க கூடாதுன்னு சொல்றாரு. சரி, ஓகே. உங்களுடைய கட்சியினுடைய உதயநிதி அவர்களுடைய மகன் அல்லது உதயநிதி அவர்கள் இவர்கள் படித்தது அரசு பள்ளியிலா அல்லது மும்மொழி கல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பள்ளிகளை படிச்சாங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, விஜய் ஆதரிக்கிறாருன்னு சொல்றாங்க. விஜயோட பையன் எங்க படிச்சிட்டு இருக்காரு? இன்டர்நேஷனல் பள்ளியில படிச்சிட்டு இருக்காரு. சீமானுடைய பையன் எங்க படிச்சிட்டு இருக்காரு? இதே அடையாறுல தரமணியில இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பள்ளியில படிச்சிட்டு இருக்காரு. அங்க எல்லாம் உங்களுடைய பசங்க எல்லாம் 3வது மொழியை கற்றுக்கொள்ளலாம். ஏழை எளிய தமிழ்நாட்டுல கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க 3வதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அரசு பள்ளியில ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டீங்க. உங்க பிள்ளைலாம் நல்லா படிச்சு முன்னேறினோம். ஏழை குழந்தைங்க ஏதாவது ஒரு 3வது மொழி கத்துக்கிட்டா ஹிந்தி படிச்சு எவையா முன்னேறி இருக்கான்? நான் சொல்லல, ஹிந்தி படிச்சு எவன் முன்னேறி இருக்கான்? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஹிந்தி இல்லாம ஆங்கிலமும் தமிழும் படிச்சவன் தான் இன்னைக்கு உலக நாடுகள் பூரா இன்னைக்கு ஆட்டி படைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். சரியா?
இவங்க இந்தின்னு சொல்லுவோம் பூரா இங்க ஹோட்டல்ல வேலை பாக்குறதுக்கும் தமிழ்நாட்டுல இருக்கவங்க கூலி வேலை செய்யல, தமிழ்நாட்டுல இருக்கவங்க வந்து இங்க பாருங்க எந்த விதமான லேபராவும் இல்லையா, லேபரா இருக்கான் கட்டட வேலை செய்யலையா, பாருங்க அப்ப தமிழ் படிச்சா கட்டட வேலை தான் செய்ய முடியுமா, தமிழ் படிச்சவங்க கூலியா தான் இருக்க முடியுமா? சும்மா இந்த கத்தாதீங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வேலை ஆட்களை காட்டிலும் இன்னைக்கு 1.5 கோடி பேர் இன்னைக்கு வடநாட்டுல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கான். பல மாநிலங்கள்ல இருந்து வராங்க. ஏதோ வடநாடுன்றது வந்து ஒரு மாநிலம் இல்ல, வட மாநிலங்கள் இருக்கலாம், யூபியா இருக்கலாம், ஒரிசாவா இருக்கலாம், எல்லாம் சேர்ந்துதான் பெங்காலா இருக்கலாம். மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்டுகளும் ஆண்டாங்க பாத்தீங்களா, அந்த இவங்க குஞ்சா கூட்டணியில இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாநிலத்துல இருந்து நிறைய பேர் இங்க இருக்காங்களே. அப்ப அங்க வேலை வாய்ப்பு கொடுக்கல, மம்தா பானர்ஜி அரசு சரியில்லை, கம்யூனிஸ்ட் அரசு சரியில்லைன்னு சொல்லுவீங்களா? மேற்கு வங்கத்துல இருந்து அதிகமான நபர்கள் தமிழ்நாட்டுக்கு வரலை. யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். வங்காளிகள் இங்க ஹோட்டல்ல வேலை செய்யற ஃபீல்டுல வங்காளத்துல இருந்து நிறைய பேர் வராங்க. ஆகையினால மொத்தத்துக்கு இன்னைக்கு நமக்கு இங்க பண்றாங்க. இவங்க இருக்கிறதெல்லாம் வந்து டேபிள் துடைக்கிறது தான் லாயக்கே தவிர ஹிந்தி படிச்சுட்டு அங்க வந்து என்னத்த வன்மையா கண்டிக்கிறீங்க? தவறான செய்தி. சரி, 2 பேரும் இப்ப மாநிலத்தை சார்ந்தவர்களை வந்து இங்க இருந்து பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து இங்க ஆட்சியில் உட்கார்ந்திருக்க திமுக தமிழ்நாட்டுல அறிவாளிகள் இல்லைன்னு சொல்லி தானே நீங்க வந்து பிரசாந்த் கிஷோரை பீகார்ல இருந்து கூப்பிட்டு வந்தீங்க. பீகார்ல இருக்க முட்டாள்னாக்க நீங்க எப்படிப்பட்ட முட்டாள்? திமுக தான் படுமுட்டாள். அவனை வேலை கூட்டிட்டு வர்றேங்க. இப்ப ஹோட்டல் சார் இருங்க சார், ஹோட்டல்ல வேலைக்கு வச்சிருக்கோம், அதனால அவன் சாப்பாடு கொடுத்தான், நாங்க சாப்பிட்டோம், அவன் இந்திக்காரன் சாப்பாடு கொடுத்தான் சாப்பிட்டேன். நான் கேக்குறது அவனை வேலை கூட்டிட்டு வந்தோம். இங்க பாருங்க, இந்தி எங்களுக்கு வேண்டாம் போடான்னு நாங்க சொல்றோம். எங்களுக்கு வந்து அரசாங்கத்துல உங்களுக்கு வேணாம்னு சொல்லுங்க சார். நான் என் குழந்தை அரசு பள்ளியில படிக்குது, அந்த அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைக்கு இந்தி வேணும்னு சொன்னீங்கன்னா எப்படி கத்துக்க முடியும்? பாருங்க, இங்கதான் ஒரு 1400 கோடி 2000 கோடி செலவு பண்ணி இங்க ஒரு இந்தி பிரச்சார சபான்னு ஒண்ணு நடக்குது. அந்த பிரச்சார சபால போய் இந்தி கத்துக்க, ஆங்கிலம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாத்துலயும் நடக்குது சார். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்துங்க, தமிழ் மொழியில மட்டும் நடத்துங்க, ஒரு மொழி கொள்கை நடத்துங்க. எதுக்கு ஆங்கிலத்தை எடுத்துருக்கீங்க? அப்ப நீங்க உங்களுக்கு விருப்பம்னா ஆங்கில மொழி எடுத்துப்பீங்க, அப்ப கூடுதலா ஒரு மொழி கற்கணும்னா வேணாம். இது ஏன்? சரிங்க. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான் வந்து நேற்று சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியிருக்கேன்னா, அதாவது மும்மொழி கொள்கை ஏற்காவிட்டால் நாங்கள் தமிழகத்துக்கு நாங்கள் நிதி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சொல்லலாங்க? அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமிர் பிடித்தவர்களுக்கு நாம திமிராக பதில் சொல்ல வேண்டியது. நிதி கொடுக்க மாட்டோம், நிதி ஒதுக்கி இருக்காங்க. மும்மொழி கல்வி திட்டம்னு சொல்லலைங்க, புதிய கல்விக் கொள்கை திட்டங்க. அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் ஏத்துக்கிறான். அங்க இருக்கக்கூடிய மலையாளம் அழிஞ்சு போச்சா? கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குது, இந்த அரசாங்கத்தினுடைய திட்டம் அங்க ஏத்துக்கிறாங்க. கன்னடம் அழிஞ்சு போச்சா? ஆந்திராவில் ஏத்துக்கிறாங்க, அங்க தெலுங்கு அழிஞ்சு போச்சா? தெலுங்கானா ஏத்துக்கிறாங்க, அங்க தெலுங்கு அழிஞ்சு போச்சா? அப்ப இவர்களுடைய இந்த பித்தலாட்டத்துக்கு வந்து இவங்க வந்து இருமொழி கொள்கையை வச்சுப்பாங்களா? புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டாங்களா? இந்த திட்டத்தை செயல்படுத்த மாட்டாங்களா? திட்டத்துக்கு தான் காசு. அந்த திட்டத்தை நீங்க செயல்படுத்த மாட்டீங்கன்னு சொன்னா எப்படி கொடுப்பாங்க? ஏங்க, அந்த திட்டத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்றிய அரசுக்கு அவன் என்ன, அவன் ஆத்தா அப்ப அவங்க பூர்வீகம் சம்பாதிச்சு வச்ச காசா நம்ம கிட்ட இருந்து வாங்கின மாநில அரசுக்கு வந்து ஏங்க, மாநில அரசு வாங்கின காசா கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்து சொத்தை மக்கள் வரிப்பணம், மக்கள் வரிப்பணத்தை நீங்க திட்டமே தீட்டாமல் திட்டத்தை செயல்படுத்தாம நீங்க வந்து காசு அன்பில் மகேஷ் பொய்யாமல் அவர் சொல்லிக்கிறாரு. நாங்க வந்து அவங்க கிட்ட இருந்து நாங்க பணம் கேட்கல, எங்களோட வரிப்பணத்தை தான் நாங்க கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம கல்வித்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரு. வரிப்பணத்தை தான் கொடுக்குறோம். நம்ம வரிப்பணத்தை நீங்க கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொடுக்கணுங்க. நீங்க முதல்ல ஒரு திட்டங்களை செயல்படுத்தி, இப்ப அனைவருக்கும் வீடுன்னு சொல்றாரு. நான் வீடு கட்ட மாட்டேன், ஆனா எனக்கு காசு வேணும்னு அர்த்தம். நான் ஜல்ஜீவன் திட்டத்துல நான் பைப் போட மாட்டேன், ஆனா எனக்கு காசு கொடுக்கணும்னு சொன்ன என்ன அர்த்தம்? சார், எதுக்காக நிதி கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்களோ அந்த எதுக்கான செயல்பாடுகளோ அதை செய்ய மாட்டேன், ஆனா நிதி வேணும்னா என்ன சார்? இங்க புதிய கல்வி கொள்கை திட்டம் இருக்கு இல்லையா, அதுலதான் வந்து மும்மொழி கொள்கைகள் இது பண்றாங்க. அதாவது ஹிந்தி இருக்குது அந்த புதிய கல்விக் கொள்கையில. அப்படி இருக்கும்போது அது எப்படி சார் நீங்க 100% நான் சேலஞ்ச் கட்டுறேன். காமாட்சி நாடு ஐயா என்கிட்ட பகிரங்கமா சவால் விடலாம், 1 கோடி ரூபாய் தரேன். அதுல மும்மொழி கல்வி திட்டத்தின் மூலமாக புதிய கல்விக் கொள்கையில 3வது மொழியாக இந்தி மட்டும் தான் படிக்கணும்னு இருந்துச்சுன்னா நான் 1 கோடி ரூபாய் அவருக்கு குத்துறேன். அப்படி இல்லைன்னா ஐயா 1 கோடி ரூபாய் எனக்கு தரணும்.
தருவாரா? ஏய் அப்புறம் நேரடியா சொல்லுவோம் பந்தயம். ஏய் அப்ப வேற மும்மொழி கொள்கை வேண்டாம், எங்களுக்கு 2 மொழி போதும் நாங்க சரி, சொல்றோம். விட்டு கொடுத்தது என்ன இன்னொரு இருக்கு? சொல்லணுமா? இருமொழி கொள்கை அதாவது நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கை கல்விக் கொள்கை தான் இருக்கு. அது விட்டு கொடுத்தது என்ன பிரச்சனை இருக்கு? விட்டு கொடுக்கறது இல்ல, இவன் இந்தியா முழுவதும் ஒரு ஆய்வு நடத்தி ஒரு திட்டங்களை கல்விக்காக என் தமிழக மக்கள் எதிர்க்கிறாங்களே. எதிர்க்கலைங்க. தமிழக கட்சிகள் எதிர்க்கிறாங்க. எந்த ஸ்கூல்லயோ எந்த மாணவர்களோ எந்த பெற்றோர்களோ எந்த எதிர்ப்போ இங்க தெரிவிக்கவே இல்ல. ஏயா நேத்து ஆண்ட கட்சி இன்னைக்கு ஆள்ற திமுக மட்டும் இல்ல, எடப்பாடியும் பேசுறாரு, எடப்பாடி பேசுறாரு, எல்லாம் பேசுறோம். இது எல்லாமே இங்க பாரு தமிழ்நாட்டுல சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ணாதுரை சொன்னதை வச்சுக்கிட்டு 1967 சொன்னாரு. அதே அண்ணாதுரை தான் சொன்னாரு, மதுக்கடைகளை திறப்பது என்பது இந்த நாட்டுல நடக்கவே இருக்காது, நடத்த விட மாட்டேன். அண்ணாதுரை தானே கொள்கை, அண்ணாதுரை கொள்கை தானே. நீங்க இருமொழி கொள்கை அண்ணாதுரை சொன்னதை ஏத்திட்டீங்களே, கருணாநிதி அப்படியே ஃபாலோ பண்ணார்ல, முக ஸ்டாலின் ஏத்திட்டார்ல. அப்ப மது கொள்கையில மட்டும், மதுக்கடையில திறக்க மாட்டேங்கிற கொள்கை மட்டும் அண்ணாதுரை கொள்கையை நீங்க ஏத்து வர்றீங்க. அப்ப அந்த கொள்கையை மட்டும் அண்ணாதுரை சொன்னதை அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. இருமொழி கொள்கை மட்டும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். நாங்க வந்து இருமொழி கொள்கை. இந்த பணத்தை உடனடியா கொடுக்கலைன்னு சொன்னா ஒன்றிய அரசு என்ன வேணாலும் செய்யட்டும், மறுபடியும் எங்களுக்கு சிறைச்சாலையில தான் புடிச்சு போடுவீங்க, போடுங்க பாத்துக்குவோம். பாப்போம். மிஸ்ஸாவிலதான் நான் வந்து உள்ள போனேன், நாங்க வந்து எமர்ஜென்சில உள்ள போனோம்னு சொல்லி. ஆனா எமர்ஜென்சி லிஸ்ட்ல பார்த்தோம்னா முக ஸ்டாலின் அவர்கள் பேர் இல்ல. ஆனா நாங்க மிஸ்ஸா உள்ள போனோம், நாங்கெல்லாம் போராளிகள், எமர்ஜென்சி பார்த்தவங்க வெளில சும்மா பந்தா காட்டு லிஸ்ட்ல இல்லைங்க. யார் சொன்னா? ஆமா இல்லைங்க, லிஸ்ட்ல நீ என்ன பண்ண முடியும்? நாங்க தான் பார்த்தோம். அது கேஸே வேறயா, அந்த கேஸே வேற. அதை விடுங்க, அது போனாக்க அது போலீஸ்காரர் அவர் கோச்சிப்பாரு.